வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறது உங்களுக்கு நான் தனியா சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்க பொண்ணு வாழ்க்கையில நடக்க போகுது. உங்க பொண்ணு யமுனா அவ அவ எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவளுக்கு சூதுவாது தெரியாது, இன்னும் உலகமே தெரியாது. அவளுக்கு அப்படியே குழந்தை மாதிரி இருக்கா. இன்னும் அவளுக்கு நீங்க வரணுங்கிற ஆசையும் ஆதங்கமும் அவ கண்ணுல நிறைய தெரியுது. அவ மனசு ரொம்ப கேக்குது. எனக்காக வேண்டாங்க, உங்களை நான் எதுவுமே கேட்கலையே. உங்க பொண்ணுக்காக வாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். இவ்ளோ தூரம் வந்திருக்கா. நான் இங்கதான் உட்கார்ந்திருக்கேன். ஆனா என்ன வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாளா? நான் என்னமோ இங்க இல்லாத மாதிரியே பேசிட்டு போறா. பாத்தியா சங்கிலி? ஆமாங்கா, உன் முகத்து கூட பார்த்து பேசலையே. பொண்ணுக்கு நடக்கிற நிச்சயார்த்தம், அதுக்கு நாம போகலைன்னா ஊர் என்ன பேசும்? ஊர் என்ன பேசுமா? 3 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு நீ ஏன் பின்னாடி வந்தப்போ இந்த ஊரு என்ன பேசுன்னு நீ கவலைப்பட்டியா? இப்ப என்ன புதுசா ஊரை பத்தி கவலை? அது வேற இது வேற புஷ்பா. யமுனா பாவம் இல்லையா? அப்பா வரணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதா? அப்புறம் ஓ இஷ்டம் புஷ்பா. என்னக்கா மாமா திடீர்னு மாத்தி பேசுறாரு? அவர் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தாராளமா போட்டுண்டா. ஆனா நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அந்த மீனாட்சி கண்ணு முன்னாடியே இந்த ஆளு அங்க இருக்கும் போதே அந்த நிச்சயதார்த்தம் நிக்கணும். என்னக்கா பண்ண போற? ஏதாவது ஒண்ணு செய்யணும்டா. சரியான காரணம் கிடைக்கணும். அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வெயி, அப்புறம் அந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. வந்துட்டியா நீ? என்கிட்ட சொல்லவே இல்ல. சக்தி, சக்தி, ஏன் போன் எடுக்க மாட்டா? நான் சென்னையில ட்ரைனிங் கிளாஸ்ல இருக்கேன். சக்தி, நான் சென்னையில ட்ரைனிங் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்றேன்ல, வச்சிடுறேன். மீனாட்சியம்மா, நல்ல நேரம் போறதுக்குள்ள விசேஷத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க, உட்காருங்க. வாங்க. பொண்ணை வர சொல்லுங்க. சக்தி, ஹலோ.
ஹலோ துர்கா, போன சக்திகிட்ட கொடு. அக்கா நிச்சயதார்த்தத்துல பிஸியா இருக்கா. ஏன் உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு? பரவாயில்ல, போனை கொடுன்னு சொல்றேன்ல. ஏய் துர்கா, ஹலோ. வாக்கா. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டியாடா? அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எப்படா நீ எல்லாம் வீடேறி நிச்சயம் பண்ண வர? ஏய், எனக்கு நல்லா தெரியும். அவ மனசுல நான் தான் இருக்கேன், நான் மட்டும் தான் இருக்கேன். டேய் ஏய், செல்வம், என்ன பண்ற? என்ன? ஏய், அவ மனசுல நான் தானே இருக்கேன். நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன தவிர அவ மனசுல யாரும் இருக்க கூடாது. என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? அம்மா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா, சும்மா இருங்க. பைத்தியக்காரா, என்ன என்ன நடக்குதுங்க? அம்மா, நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். ஏய், இங்க இருக்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. சக்தியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். கேட்டுதா? சக்தியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். அவன் நான் கட்டிக்க போற பொண்ணு. இனிமேல் யாராச்சும் தட்டை தூக்கிட்டு பொண்ணு வேணும் வீடேறி வந்தீங்க, சாவடிச்சு போட்டுருவேன் எல்லாரையும். செல்வம், என்ன சொல்றீங்க? சக்தி, நீ ஒண்ணும் பயப்படாத. சக்தி, பயப்படாத. இங்க யாரு மறுத்தாலும் பயப்படாத. உங்க அப்பா இல்ல, இங்க இருக்கிறவன் எவன் மறுத்தாலும் தைரியமா சொல்லு, நீ என்ன லவ் பண்றேன்னு. அதையும் மீறி உன்னை கட்டாயப்படுத்துறானா அவன? டேய் டேய், என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? அதுக்கு என்ன ஏன் பையன் அடிச்சிட்டு இருக்க? ரவுடி பையல. போலீஸ் போன் பண்ணி என்ன பண்றேன்னு பாரு. எங்க போலீஸ் போன் பண்ணுங்க. போலீஸ் போலீஸ். நான் வேணா போன் பண்ணி தரட்டா? சக்தி, இவங்க மேட்டருக்குலாம் பயப்படாத. நீ நானும் காதலிக்கும் போது போலீஸ் என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சக்தி, ஆமா, ஏன் இப்ப நீ பேசாம நிக்கிற? பேசு சக்தி. அன்னைக்கு என் மேல எவ்வளவு லவ் இருந்தா தாஜ்மஹால்லாம் கிஃப்டா கொடுத்திருப்பேன். சொல்லு சக்தி, இவங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியும், சொல்லு. இல்லம்மா. சரி, லவ் பண்ணாம ஒரு பொண்ணு ஜீப்ல என் கூட வருவாளா? சக்தி, ஜீப்ல நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம். அன்னைக்கு நானும் நீ ஒரு வீட்டுல தனியா தங்கினப்போ என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னல சக்தி. ஐயோ 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 ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மரியாதை. என்னமோ இவன் ஆசைப்பட்டான் வந்ததுக்கு நம்மள நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ச்சே, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஆமா, முதலே சொன்ன இந்த சம்பந்தம் சரியா வராதுன்னு. பாரு எங்க கொண்டு வந்து எப்படி நிறுத்தி இருக்குன்னு. அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கேளுங்களேன். வாங்கினதெல்லாம் பத்தலையா உனக்கு? அந்த அடி அடிச்சா அவளுங்களை ஒருத்தையாவது வந்து நின்னாளுங்களா? ஏன் தெரியுமா? தப்பு அவங்க பக்கம் இருக்கு. ஏண்டா, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கல? ஐயோ, நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. மா, அங்க நடந்ததுக்கு யமுனா மேல என்னமா தப்பு இருக்கு? இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்தா பாரு, அதுதான் அவ பண்ண பெரிய தப்பு. அவ தங்கச்சி அப்படி இருக்கான்னா அவ அக்கா எப்படி இருப்பான்னு நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏடா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு தேவையா? நம்ம குடும்பத்துக்கு எந்த வகையிலயும் அந்த பொண்ணு பொருத்தமே கிடையாதுடா. அப்பா, முதல்ல என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட போய் கேப்போம்ப்பா. சக்தி கிட்ட போய் பேசுவோம். சக்தி கிட்ட நாங்க பேசணுமா? அசிங்கமா இல்ல உனக்கு? அவ பேரே இதுக்கப்புறம் என் முன்னாடி சொல்லாத. ஆமா, நாம என்னடா அவகிட்ட கேக்குறது? அவ ஒரு கிராமத்து பொண்ணு, அக்கா தங்கச்சோட பிறந்தவ. எவன் கூடயோ போய் நைட்டு முழுக்க தங்க வேண்டிய அவசியம் என்ன? அப்பா இரு, அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சொன்னா கேளு, வீணா அடம் பிடிக்காத. நீ அடம் பிடிச்சா உடனே வாங்கி கொடுக்க இது என்ன விளையாட்டு பொம்மையா? உன் வாழ்க்கடா. பா,
நிறுத்துடா. சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு என்ன அவ உன்னை மயக்க வச்சிருக்காளா? கார்த்திக், அவ மயக்கம் உன் கண்ணை மறைக்குது. அதான் இப்ப நடந்தது பூரா எதுவுமே உனக்கு தப்பா தெரிய மாட்டேங்குது. தாலி கட்டி குடும்பம் நடத்தும் போதே ஒவ்வொரு பிரச்சனையா வரும் பாரு, அப்ப தெரியும் உனக்கு. ஐயோ அம்மா, நீங்களா நினைக்கிற மாதிரி யமுனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. உனக்கு அப்புறம் தெரியும். நீ இந்த ஊருக்கு வந்து 6 மாசம் இருக்குமா, அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. இவ்வளவு தூரம் சொல்றோமே யாருக்காக சொல்றோம்? உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். அது புரியல உனக்கு? இங்க பாரு, கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த குடும்பம் நமக்கு வேண்டாம், அவ்வளவுதான். ஐயோ, நான் என்ன சொல்லி உங்க 2 பேருக்கும் புரிய வைக்க போறேனே தெரியல. என்னவோ பண்ணுங்க. பாத்தீங்களா, இப்பவே அவங்களுக்கு சப்போர்ட்டா எப்படி பேசுறான் பாத்தீங்களா? நாம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் போறோம். ஆமா, இங்கேயும் இவனை தனியா விடாம காதல் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப இவங்கிட்ட யார் எதை வந்து சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவோம். ஏமா, உங்க வீட்ல வச்சு எங்களை அவமானப்படுத்தினதால பத்தாதா? இப்ப இங்கேயே வந்து அவமானப்படுத்த வந்திருக்கியா நீ? இங்க என்ன நீ மட்டும் வந்திருக்கியா, இல்ல அந்த ரவுடி பையல வந்திருக்கானா? இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்லமா, போ கிளம்பு. சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அத்தனை பேர் முன்னாடி என் பையனை அவ்வளவு கோவமா அடிச்சு போட்டு போறா. இப்ப வந்து நீ மன்னிப்பு கேக்குறியா? ஒரு காலேஜ் லெக்சர் கூட பார்க்காம அவன் ஸ்டேட்டஸ் தெரியுமா உனக்கு? இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்? தப்பு பண்ணது நாம. கொஞ்சம் கூட அருகதையே இல்லாத ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்தோம் பாருங்க. அதுக்கு இதுவும் வேணும், நமக்கு இன்னமும் வேணும். என் பையன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான். உங்க அக்காவை விட நல்ல அந்தஸ்து உள்ள குடும்பத்துல இருந்து எத்தனையோ பொண்ணுங்க வந்துச்சு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அக்கா தான் வேணும்னு என் பையன் வந்து நின்னான் பாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அக்கா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? படிப்பு இருக்கா? ஒரு வேலை உண்டா? இல்ல கோடி கோடியா வரதட்சணை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்க இருக்கா? எதுவும் இல்லல்ல. உங்க அப்பா கூட வீட்ல கிடையாது. இதெல்லாம் போகட்டுமேன்னு எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம்? உங்களை வந்து பார்த்தப்போ உங்க குடும்பம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால சரின்னு சொன்னோம். ஆனா உங்க குடும்பத்தோட லட்சணம் இப்பதான் தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் நாங்க ஏமா உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்? போகலா, போதும். ஏய், நீ முதல்ல கிளம்பு. சார், நான் பண்ண தப்புக்கு ஏன் எங்க அக்காவுக்கு தண்டனை கொடுக்கறீங்க? எனக்கு தண்டனை கொடுங்க சார். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் அழுது புலம்புனா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்காத நீ. இது என் பையனோட எதிர்காலம். நீ கிளம்பு. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான்மா காரணம். எங்க அக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க பிளீஸ்மா, பிளீஸ் பிளீஸ். சரி சரி, எந்திரிமா. சொல்றத கேளு, எந்திரிமா. அண்ணா, அண்ணா, அண்ணா. உங்க மாதிரி நான் நடத்தல. நான் பெத்த புள்ள மாதிரி இந்த கையால சோறு போட்டேன். அதுக்கு அவன் செஞ்ச மரியாதை காலத்துக்கும் போதும். அம்மா, நீயே சொல்லு, அவ ஏன் இப்படி பண்ணா? அவ இப்படி பண்ணலாமா? அதுமா இல்லம்மா, இல்ல. அவ ரொம்ப தப்பானவ. எங்களுக்கு தான் தெரியாம போச்சு. எனக்கு என்னமோ முதல் தடவையா அவனை பார்த்து பயமா இருந்தது. உன் நல்லதுக்கு சொல்றேன். நீயும் இனிமே அவனை பார்க்காத, அவனை பார்க்காத. இப்படிதான்
இப்படிதான் உன் குடும்ப மானத்தையும் சந்தி சிரிக்க வச்சிருவான், தெரிஞ்சுக்கோ. மோசமானவம்மா, இவனையா நம்பி என் பொண்ணு. ஐயோ வேண்டாம்மா, இப்படிப்பட்டவன் கூட வேண்டாமா. அவன் சங்காத்தமே வேண்டாமா. அம்மா அழாதம்மா, நான் அழாதம்மா. இப்படி என்னடி அவளுக்கு ரோஷம்? நீ மட்டும் என்னம்மா, அவளை அப்பவே ஒரு வார்த்தை உள்ளவான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா? அம்மா பயப்படாத, சக்திக்கு ஒன்னும் ஆயிருக்காது. சக்தி எங்க போயிருப்பா? அம்மா நான் வேணா போய் தேடி பார்த்துட்டு வரவா? வேண்டாம் தங்கம், இந்த நேரத்துல நீ போக வேண்டாம். பாவம் அவ என்ன பண்றாளோ, எங்க இருக்காளோ. அப்ப கோவமா பேசிட்டேன்னா அதுக்காக 3 பேரையும் தவிக்க விட்டுட்டு போயிடுவாளா அவ? அப்படி என்ன தைரியம் அவளுக்கு? இன்னும் வரல, எனக்கு பயமா இருக்குமா. மா ஆனா அவகிட்ட நம்ம இத பத்தி பேசினதே அவ இல்ல. சொல்ல வேண்டியது தானே நம்ம கிட்ட, நாம கேட்டாதான் சொல்லணுமா? சரி நீ தூங்கு, படுமா. காலையில பாரு, உனக்கு முன்னாடி வந்து அம்மா நிப்பா. வந்துருவாளா? நிஜமாமா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? நீ இல்லாம அவளால ஒரு நாள் கூட தனியா இருக்க முடியாது. கண்டிப்பா வந்துருவா. என்ன சாப்பிட்டாளோ, எங்க இருக்காளோ என்னவோ. அவ வேற ரோசக்காரி, இன்னும் சாப்பிட்டிருக்க கூட மாட்டா. ஆமாண்டி, அதாண்டி. நீ வாயை மூடிட்டு இரு. நீ படுமா, அவ காலையில வந்து நிப்பா. வந்துருவாள். வந்துருவாமா. எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ. படு வா, படு. அங்கேயே நில்லு. எங்க வந்த? நாங்கெல்லாம் இன்னும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணி சாகலைன்னு பார்க்க வந்தியா? அம்மா என்னம்மா? சீ, உனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா? போடா வெளியில. உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டு வாசப்படியில படக்கூடாது. அம்மா நான் சொல்ல வர்றது கொஞ்சம். வேண்டாம், நான் சொல்றது உன் காதுல விழல. இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கினவன் நீ. இதோ நிக்கிறாளே, இவ என்ன செஞ்சா உனக்கு? எத்தனை தடவை அவ கையால ஒரு தாய் மாதிரி உனக்கு சோறு பரிமாறி இருக்க, அந்த ஞாபகம் கூட வரலையாடா உனக்கு? அதுக்கடா இவ கழுத்தை அறுத்த நீ. இவ்வளவையும் பண்ணிட்டு எப்படி இவ்வளவு தைரியமா வந்து நிக்கிற நீ? இன்னும் உன் வெறி அடங்கலையா? வாடா வா, எங்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சிடு, அப்பதான் உன் வெறி அடங்கும். அம்மா என்னம்மா? அம்மா தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றது கேளுங்கம்மா. வேண்டாம், இனி நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். நீ என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ அத்தனையுமே செஞ்சுட்ட. என் குடும்பத்தையே செதற அடிச்சிட்ட, அதுவும் ஊர்க்காரங்க முன்னாடி. எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டியே. இதுக்கப்புறமும் நீ பேசுறத ஏதாவது நான் கேட்டேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். போயிடு, என் பிள்ளைங்களையும் என்னையும் விட்டு போயிடு, போயிடு. இதுக்கு மேல என் உடம்புல சக்தி இல்ல. அம்மா நீ செஞ்ச காரியத்தினால என் சக்தி, என் சக்தி, என் தெய்வம் அவன் எங்க போறானே இன்னும் தெரியல. இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. என்னடா அவன் உனக்கு செஞ்சா? யதார்த்தமா உன் கூட பழகுனா அதுக்காடா எத்தனை பழைய போட்டேடா என் பொண்ணு மேல. டேய், என் பொண்ண நினைச்சு பாக்குறதுக்கு உனக்கு யோகிதை இருக்காடா? உனக்கு அருகதை இருக்காடா? நான் அவளை மாதிரி வளர்த்தேன்டா என் பொண்ண, அவளை அசிங்கப்படுத்திட்டேல்ல. நீ நல்லா இருக்க மாட்டேடா, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நல்லா இருக்க மாட்டேன். டேய், என் சக்திக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை
பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. போயிடுங்கிறது. கடவுளே, என்னால நின்னு பொண்ணு என் அக்கா கல்யாணம் கார்த்திக் சாரோட நடக்கணும். இதுதான் என்னோட ஒரே பிரார்த்தனை. நீதான் சாமி நடத்தி வைக்கணும். கடவுளே, எப்படியாச்சும் யமுனா கார்த்திக் சாரோட கல்யாணம் நடக்கணும். பாவம் யமுனாக்கா, என்னால அவ கல்யாணம் நிக்க கூடாது. என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா யமுனாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணமான அந்த ரவுடி முகத்தை சொல்லு. இதுல ஏதாவது ஏன் தப்பு இருக்கா? நீ திடீர்னு ஒரு ரோஜாவை கொடுத்து என்ன லவ் பண்றேன்னு சொன்ன. அப்பவே நான் சொல்லிருக்கணும் எனக்கு பிடிக்கலன்னு. நான் அன்னைக்கு சொல்லாம விட்டதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. அப்ப போய் நான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னா அதை எப்படி நீ ரிசீவ் பண்ணுவன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் சொல்லல. ஏய், உன்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ சரியான பைத்தியக்காரன். நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் நானும் ஓடி வந்து ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு நானும் லவ் பண்றேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிற சாரா சரியான ஆம்பளை நீ. அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை பத்தி அப்படி பேசுறோமே, அந்த குடும்பம் என்ன ஆகும்னு யோசிக்கவே தெரியாது. கோவில்ல வச்சு இவ்ளோ தூரம் பேசுறியே, செல்வம் மேல மட்டும் தப்பு இல்ல, தப்பு நம்ம மேலயும் இருக்கு. சரி, அதெல்லாம் விடு. அம்மாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பாவண்டி அவங்க. என் கல்யாணம் நின்னதும் நம்ம குடும்ப பேர் கெட்டு போனது கூட உங்களுக்கு பிரச்சனையா இல்ல. நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததுதான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. நீ இல்லாம நேத்து ஒரு நாள்லயே அம்மா பாதி ஆயிட்டாங்க. எனக்கு கார்த்திக் சாரோட கல்யாணம் ஆகலன்னா கூட பரவாயில்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்டி. நீ, நான், அம்மா, துர்கா, நம்ம 4 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். அந்த சின்ன உலகம் எனக்கு போதும் சக்தி. எனக்காக நீ எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் சக்தி. நான் அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சது தப்புதான், அதை இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ எந்த தியாகமும் பண்ண வேணாம். சொன்னா கேளுடி. நம்ம குடும்பம் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு நீ நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணும். அதுக்கு உடனே இப்பவே வரணும். வா போலாம். ஏன் சக்தி, நீயா? என்னால இதெல்லாம் நம்ப முடியல. சின்ன வயசுல நாம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் நம்ம அம்மா நம்மள அடிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கோமா? இப்ப மட்டும் என்ன புதுசா இருக்கு? சரி, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை நீ வீட்டுக்கு திரும்பி என் கூட வரவே இல்லைன்னா அம்மாக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி மட்டும் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சு, உன் மனசாட்சி உன்னை கொன்னுடும். அத புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் உன் இஷ்டம்டி. அம்மாவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். துர்கா, போய் துண்டு எடுத்துக்கா. என்னம்மா
பசியோட வந்திருப்பேன். சாப்பிடுறியாம்மா? எனக்கு வேண்டாம். சக்தி, உனக்காக தான் அம்மா. இதாக்கா. சக்தி, உன் கோவம் நியாயமா தான் இருக்கு. மா, சக்தியை நீ வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லல. ஆனா நீ நடந்துகிட்ட அந்த விதம் பாக்குறவங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஏன் ஊரே அப்படிதான் பேசுது. அந்த நேரத்துல ஒரு அம்மாவா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நீயே சொல்லு யமுனா. சில நேரங்கள்ல அமைதி மட்டும்தான் நம்ம ஆயுதமா இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு. அதெல்லாம் சரிதாம்மா. சக்தி அக்கா என்ன சொல்ல வரான்னு நாம எல்லாரும் ஒரு தடவையாவது கேட்டோமா? இப்பவாவது அவ என்ன சொல்ல வரான்னு கேளுங்கம்மா. தப்பு உங்க பேர்லயும் இருக்குமா? ஆமா, ஆமாண்டி, தப்பெல்லாம் என் பேர்ல தான். நான் தான் தப்பு பண்ணேன். அப்படியே இருந்துட்டு போட்டும், நீங்க போங்க. சரி வா, அவங்க பேசிட்டு வரட்டும், போலாம். நான் வீட்டை விட்டு போயும் உனக்கு கோபம் தீரல. நீ எவ்வளவு வேணாலும் என்ன அடிமா சக்தி. அதுக்காக என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதம்மா. அதை என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. சக்தி, எனக்கு உன் மேல கோபம் இல்லடா. எனக்கு தெரியாதா நீ தப்பு செய்ய மாட்டேன்னு? ஆனா எல்லாரும் அந்த நேரத்துல உன்னை பத்தி தப்பா பேசும்போது அதை என்னால தாங்கிக்க முடியலம்மா. எனக்கு என்னமோ நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்தது உன்னை பத்தி அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும். உன் கூட பேசாம என்னால இருக்க முடியும் நீ நினைக்கிறியா? சரி, ஏன் அவன் அப்படி நடந்துகிட்டா? அந்த செல்வா என்னதான் பண்ணா? அந்த செல்வா கூட நான் ஜீப்ல போனப்போ நான் எத்தனையோ தடவை சொன்னேன், என்ன பஸ்ல ஏத்தி விடுன்னு. ஆனா அவன் கேட்கவே இல்லம்மா. வந்ததுமே இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே? வந்ததுமே உன்கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சம்மா. ஆனா எங்க டைம் இருந்துச்சு? வரும்போதே அக்காவுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இத பத்தி எப்படி சொல்றதுமா? போதுமாங்க? போதுமா அக்கா, அவருக்கு சாம்பார் ஊத்து. எவ்வளவுமாச்சு? 50 ரூபாய். இந்தாமா. போதுமா? வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. ஏன் சக்தி, ஏன் இரும்புற? நேத்து நைட்டு மழையில நனைஞ்சேன்ல, அது ஒத்துக்கல. லேசா காய்ச்சலா இருக்கு. காய்ச்சலா? என்ன சொல்ற? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லக்கா. அக்கா, அவருக்கு சாம்பார் ஊத்து. வாங்கண்ணே, அண்ணா உட்காருங்கண்ணே. இட்லி வைக்கட்டுமா? போதுமா? போதுமா? என்னண்ணே, எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ஏதோ மாதிரி இருக்கீங்க. சக்தி, அந்த காலேஜ் ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவருக்கு அவங்க வீட்டுல வேற ஒரு பொண்ணு பாக்குறாங்களாம்.